இப்ப வந்து தமிழகம் வந்து போதைப் பொருட்களின் கூடாரமா மாறிடுச்சு. பொதுவாகவே போலீஸிங்கிறது வந்து டிஎம்கே ஆட்சி எப்ப வந்தாலும் வந்து அது சரியா சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாட்டாங்க. அதாவது நீட் தேர்வு வந்து விலக்கு சாத்தியங்களா? சாத்தியமே இல்லை. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு ரொம்ப அவமானகரமான விஷயம். ஜெயிச்சு வந்தோம்னா அறநிலையத்துறைங்கிற ஒரு துறையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த அறநிலையத்துறைங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பேசு பொருளா இருக்குங்க? அதுவும் போக அறநிலையத்துறையில இந்து சமய கோயில்கள் மட்டும்தான் இருக்கு, மாற்று சமய கோயில்கள் இல்ல. இது ஏன்? இதுக்கு பின்னால என்ன அரசியல்? அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சு. இப்ப ஒரு சில மாசத்துக்கு முன்னால விசச்சாராய சாவுங்க, இப்ப போதைப் பொருள் வந்து ஜாபர் சாதிக்குங்க. இந்த மாதிரி வந்து பெருமளவுல வந்து போதைப் பொருள் வந்து நடமாட்டம் அதிகமாயிருச்சுங்க. இப்ப வந்து தமிழகம் வந்து போதைப் பொருட்களின் கூடாரமா மாறிடுச்சுங்க. போலீசிங் வந்து பொதுவாகவே போலீசிங்கிறது வந்து டிஎம்கே ஆட்சி எப்ப வந்தாலும் வந்து அது சரியா சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாட்டாங்க. அவங்க இப்ப போலீஸ் இருக்கிறது வந்து என்னன்னா விஐபி செக்யூரிட்டிக்கு மாத்திரம் தான். ஒவ்வொரு கோர்ட்லையும் ஒவ்வொரு இதுலையும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மர்டர் கேஸ் வந்து ரிசால்வ் ஆகல, அப்படியே இருக்கு. அதுல விசாரணையே இல்லை, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. எதா இருந்தாலும் சரி, அவங்க அதை முடிக்கிறதுக்கு பண்றது என்னன்னு சொல்லி சொன்னா, பொண்டாட்டியை ஒருத்தன் கொண்டுட்டானாக்க புருஷன் தான் கொண்டிருப்பான்னு பாக்குறது. அதை வச்சுட்டு வந்து சரி நம்ம ஏதாவது வந்து இப்படி முடிக்காம இருக்கேன்னு கேட்டாக்க நம்ம தலையில போட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து பேசாம அவங்க இருந்துக்கிறது, அக்யூஸ்ட் ஆக்குறது, இப்படி வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து எந்த லா வயலேஷன் பண்ணாலும் சரி, யாருனாச்சும் ஒரு அரசியல்வாதி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது. எனக்கு தெரிய இந்த பர்மா பஜார்னு இங்க மதுரையில ஒரு வெளிநாட்டு பொருட்கள் விற்கிற இடம் இருக்கு. அங்க வந்து ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகும், பார்க்கிங்கே பண்ண முடியாது. அங்க ஒரு கடை வச்சிருந்தவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் இருந்தார். அவர் ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்தினாரு. அவ்வளவு பிரச்சனை பண்ணி காரை நிறுத்தக்கூடாது அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் அழகிரியோட படத்தை அதுல ஒட்டி காரை கொண்டு வந்து நிறுத்தினாரு. போலீஸ் வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு அண்ணன் கார் நிற்கிது, அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒதுக்கி விடுறாங்க. அப்ப போலீஸ் இதுல வந்து தலையீடு இவ்வளவு தூரம் வந்து இருக்கு. அவன் வந்து என்னன்னாக்க எதையும் கண்டுக்கிறதே கிடையாது, பெரிய ப்ரெஷர் வந்தால் தவிர. அதனால நார்மல் சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறதுங்கிறதே வந்து இல்லை. சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுல அவங்க அக்கறை காட்டுறதே இல்லை. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னாக்க இவங்க அதாவது இப்படி இந்த மாதிரி மோசமான தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த கட்சியில நிறைய இருக்காங்க. அதனால எதை பண்ணாலும் இவங்க காப்பாத்தி விட்டுருவாங்கங்கிற தைரியத்துல அவங்க வந்து ஜாபர் சாதிக் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா, ஜாபர் சாதிக்கோட ஹோட்டல போய் இவர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைக்கிறாருங்க. ஆமா, கட்சியில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எல்லாத்தோட தொடர்புல இருக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு. அவங்க அந்த ஜாபர் சாதிக்கிட்டவே கட்சி நிதி வாங்கி இருக்கிறாங்க. ஆமா, ஸ்டாலினோட மருமகள் அவரோட படத்துலதான் படமே எடுக்கிறாங்க. ஆமா, அப்ப இது எப்படி நம்ம மக்கள் பார்ப்பாங்க? இதெல்லாம் வந்து எவ்வளவு பேருக்கு தெரிய போகுது? இப்ப ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க நீங்க எல்லாம் இதை கொண்டு வர்றீங்க. சாதாரண மக்களை பொறுத்தளவுல வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இது வந்திருக்கா? ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வரவே இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு ஸ்கிராலிங் நியூஸ் மாதிரி போயிருது. ஆமா, அது மாதிரி போயிருது. அதே நான் சொல்றேன்ல, ஹிந்து பத்திரிகை மாதிரி ஒரு தரமான பத்திரிகை, மருத்துவத்துறையில வந்து இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கு, அதனால வந்து மக்களுக்கு கிடைக்கிற மருத்துவம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்கா, ஐயோ அது அரசுக்கு எதிராக மக்களை தூண்டுறது மாதிரில போகும், அதை நாங்க எப்படி செய்வோம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்ப உண்மையாவே வந்து இருந்தாலும் அரசை விமர்சிக்கிறது மாதிரி வந்து எதையும் எழுதக்கூடாதுங்கிற ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறத ஒரு இதா கொண்டு வந்துட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஆளுங்கட்சிக்கு ஊதுகுழலா இருக்குங்க. ஊதுகுழலா இருக்கு. மீடியா இப்படி மோசமா போனதுனால வந்து தமிழ் மக்கள் கருத்து குருடர்கள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியல, உண்மையான செய்தி சென்று சேர மாட்டேங்குது. அதே மாதிரி சோசியல் மீடியால வர்றது இதெல்லாம் வந்து ரிலையபிள்னு சொல்லிட்டு வந்து யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. நம்ம சொல்ல முடியாது. ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து எல்லாத்தையுமே இருக்கு. அதனால சரியான கருத்துக்கள் சென்றடையாம கருத்து குருடர்களா தமிழ் சமூகம் ஆகிக்கிட்டு.
அவங்களை கொண்ட சமூகமா. இந்த போதைப் பொருள் விவகாரம் வந்து தேர்தலில் வந்து இப்ப திமுகவுக்கு பின்னடைவா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே பின்னடைவை கொண்டு வரும். எந்த அளவுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. வேற விஷயங்கள் தான் பெரிய பின்னடைவை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல கொடுத்த பலவேறு சலுகைகள் இப்ப கொடுக்காம இருக்கிறது. கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்து வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, வீட்டு மின் வரி கட்டணம் உயர்வு. பாத்தீங்கன்னா மாசம் மாசம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கொண்டு வரலாம். அவங்க மாசமா கொண்டு வந்தாலும் கூடத்தான், 2 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்தாலும் கூடத்தான். மின்கட்டண உயர்வு வந்து சாதாரண மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு 100 ரூபா மாசம் 2 மாசத்துக்கு 100 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த வீட்டுல இன்னைக்கு 500 ரூபா 600 ரூபா 500 ரூபா 600 500 ரூபா 600 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு 5000 ரூபா கட்டுறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு மக்களை பாதிச்சிருச்சு. அப்ப அதுல மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு பல சலுகைகள் இதை வந்து நிறுத்தினது, இது எல்லாத்துலயுமே. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னாக்கா இந்த கோவிட் மாதிரி இதுல வந்து 2வது அலைவரிசைய இவங்க வந்து உரிய முறையில எதிர்கொள்ளவே இல்லை. அது இவ்வளவு பெருசா இவ்வளவு உயிர்களை காவு கொண்டதுக்கு காரணம் போதுமான எண்ணிக்கையில செவிலியர் பணி நியமனம் பண்ணாம வீட்டாளுகளை வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க வச்சாங்க. அவங்க நடமாடி நோயை பரப்புனாங்க. அதனால வந்து சாவு ரொம்ப அதிகம். கோவிட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி. ஆமா, வீட்டு விட்டு வெளியே யாரும் பொது வெளிக்கு வர முடியாது. எனக்கு கோவிட் வந்துச்சு, இங்க அடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வீதிக்கு வர முடியாது. எங்கேயுமே போக முடியாது, வர முடியாதுங்க. ஆமா, டோக்கன் போட ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் டோக்கன் போடணும். அதுக்கு போற வழியில் செக் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஆமா. ஆனா செகண்ட் வேவ்ல பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே கட்டுப்பாடு மாதிரி இல்லைங்க. ஒண்ணுமே இல்ல, ஆக்சிஜன் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆக்சிஜன் ரிலேட்டடா டெத் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னோன்னு வந்து ஆமா அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட் மினிஸ்டர் சொல்றாரு. இப்ப இவங்க வந்து ரெட்டை வேடம் இதுல எல்லாம் போடுறாங்கனாக்க ஜிஎஸ்டின்னு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நாளா ஜிஎஸ்டியை பற்றிய விமர்சனம் ஏன்னாக்க ஸ்டேட் ஜிஎஸ்டி போட்டுக்கன்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லிட்டான். நான் மாத்திரம் வந்து மக்களை உறிஞ்சுனா பார்த்தா நீயும் உறிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டான். அப்ப இவங்களும் ஈக்குவலா போடுறாங்க. இவங்களும் 28% இந்த மாதிரி இது மாதிரி போடுறாங்க. அப்ப அது வந்து அப்படியே வாய் மூடி மௌனி ஆயிட்டாங்க. ஏன் இந்த அதாவது தொழிலாளர் சட்ட திருத்தம் இதெல்லாம் கொண்டு வந்து சட்ட தொகுப்புகள்னு கொண்டு வந்தாங்கல்ல, அதுல குறைந்தபட்ச கூலி சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 457 ரூபா ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் கொடுக்கலாம்னு இருக்கு. சம்பளம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு. ஆனா நம்ம பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கும் குறைச்சலான கூலியை வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால நீங்க அதை வற்புறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. யாரு போய் இவர்கிட்ட சொன்னா இதுக்கும் குறைச்சலான ஏதாவது சர்வே பண்ணாங்களா இல்ல ஏதாவது கேட்டாங்க? இல்ல அப்ப கிடையாது. அப்ப மக்களை வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அதாவது அவனே பண்ணையார் மனப்பான்மை. ஆமா, கொடுமை பண்றான். அவனே வந்து அந்த சட்ட தொகுப்பு கொண்டு வந்து உரிமையெல்லாம் பறிச்சிருக்கான். அதுல ஒண்ணு வந்து இந்த மாதிரி இருக்குனாக்கா அதையும் கூட இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர் வந்து டீசல் பெட்ரோல் விலையை கொஞ்சம் குறைச்சிட்டு நான் குறைச்சிருக்கேன் ஸ்டேட்லயும் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அது மாநில உரிமையில தலையிடுறது. மாநில உரிமையில தலையிடுறது வந்து என்னன்னாக்க நீ இவ்வளவு வரியை வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சோண்டு காசை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா மாநில உரிமையில தலையிடுறதுன்னு நீ சொல்லலாம். இது வந்து என்னன்னாக்க நான் குறைச்சிருக்கேன் நீயும் குறைன்னு சொன்னாக்க குறைக்கணும். அப்படி குறைக்கலனாக்க குறைக்க முடியாதுக்கான காரணத்தை சொல்லணும். இத மாநில உரிமையில தலையிடுறதுன்னு கொள்கை பிரச்சனையை ஆக்குறதுங்கிறது வந்து என்ன திசை திருப்பி விடுறது. அதாவது நான் சிஸ்டமேட்டிக்கா மக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றது. அதான் செஞ்சுக்கிட்டு அவர் வந்து யாருக்குமே சம்பள உயர்வு எதுவுமே இல்லாம வந்து வச்சிருந்தாரு. நிதிநிலையை சரிப்படுத்துறேன்னு சொல்லி. இப்ப எடப்பாடி வந்து கொரோனாவை வந்து சந்திக்கும் போது எல்லாரும் கத்துனாங்க, கடை வாங்குறாரு, அது வாங்குறாரு, இது வாங்குறாருன்னு. ஆனா இந்தியாவில இருந்த எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்னாங்க, இந்த தருணத்துல பணவீக்கம் எதையுமே பார்க்காதீங்க, கடனை வாங்குங்க, மக்கள் கையில காசை போய் வந்து திணிங்க.
ஏன்னா அவங்ககிட்ட வாங்கும் சக்தி இருக்கணும், உயிரோட இருக்கணும், அவங்க மக்கள் உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கணும். அதுதான் முக்கியம். அதான் வந்து அவரு கடைபிடிச்சாரு. கடைபிடிச்சிட்டு அவர் பீரியட்ல எங்களை கடன்ல வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன வாழுது? அவங்கள விட எச்சாத்தே வாங்கி 3 வருஷத்துலயே அவங்க 4 வருஷத்துல வாங்கின கடனை விட 3 வருஷத்துல எச்சா. என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஆனா மக்களுக்கான திட்டங்கள்னு பார்த்தா எது பெருசா இல்லை, எதுவும் இல்ல. விவசாயிகளுக்கு வந்து கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்க. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. அதை பத்தி பேசவே இல்லை. நீட்ல விலக்கு தர்றோம்னு சொல்லி வாங்கி ஃபர்ஸ்ட் தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்குறோம்னு சொல்லி எலெக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதாவது நீட் தேர்வு விலக்கு சாத்தியங்களா? சாத்தியமே இல்லை. அது என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு ரொம்ப அவமானகரமான விஷயம். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னாக்க, தமிழ்நாடு வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்தே கல்வியின் மூலமா தன்னை நிலைநாட்டின ஒரு மாநிலம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அடுத்து சிறந்த யூனிவர்சிட்டியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியே சொல்லுவாங்க. இங்கதான் சர் சி வி ராமன்ங்கிற அந்த நோபல் பிரைஸ் வாங்கினவர் வந்தாரு. சர்வவள்ளி ராதாகிருஷ்ணன் படிச்சது இங்கதான். அப்ப எல்லா பெரிய பெரிய ஆளுக, லட்சுமி நரசாமி முதலியார், ராமசாமி முதலியார், இது மாதிரி பெரிய பெரிய ஆளுக படிச்சது எல்லாமே இதுதான். அப்ப பொதுவா அப்ப இருந்தது என்னன்னா, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப கூடுதலான தரமுள்ள சிலபஸ் வைக்கணும்னு சொல்லிட்டா எல்லாரும் இது பண்ணாங்க. பட் இவங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது 1ல இருந்து 8 வரைக்கும் ஆல் பாஸ் போட சொன்னாங்க, நோ டிடென்ஷன் சொன்னாங்க. ஆல் பாஸ் போட்டோன்னா அது என்ன எதிர்பார்ப்புல சொன்னது, ஆசிரியர்கள் எப்படி இருந்தாலும் நடத்துவாங்க, பரீட்சை வச்சாக்க பாஸ் பண்ற அளவுக்கு அவங்கள உருவாக்கிடுவாங்க, பரீட்சை உத்தரம் இருக்காதுன்னு வச்சது. பாடமே நடத்தல, 1ல இருந்து 8 வரைக்கும் சும்மா வர்றான். அப்ப அவன் 9ஆம் கிளாஸ்ல எந்த நம்பிக்கையோடையும் போக முடியல. அதனால அரசு பள்ளி கல்வியினுடைய தரமட்டமா குறைஞ்சு போச்சு. அது உடனே தரமட்டமா குறைஞ்சிருச்சு. +2 10th அரசு பள்ளிகள்ல படிச்சவன் நிறைய தேர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தோடனே இந்த ஆசிரியர் கூட்டமைப்புகள் எல்லாமே போய் இவங்க ஆட்சி இருக்கும்போது எப்பயுமே, ஏன்னா கருணாநிதிக்கு ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அறிவை கண்டு எப்பயுமே பயம் இருக்கு. ஆமா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முறையான கல்வியை கொடுத்தோம்னாக்க கேள்வி கேட்கிறவே நிறைய பேர் வந்துருவான். அதுக்காக அவருக்கு எப்பயுமே அது ஒரு அவர்சன் இருக்கு. அப்ப அதனால இவங்க போய், இந்த ஆசிரியர்கள் எல்லாம் போய், இந்தந்த கேள்வியெல்லாம் கஷ்டமா இருக்கு, இந்த பாடங்களை எல்லாம் எடுத்து விட்டாக்க அரசு பள்ளியில பாஸ் பண்றவங்களுடைய பெர்சன்டேஜ் கூடிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சாங்க. கல்வி தரமட்டமா குறைஞ்சு போச்சு. இல்லாட்டி நீட்டையே குறைச்சிட்டாங்க. நீட் தேர்வுல அதுல தேர முடியாத அளவுக்கு தமிழ் மாணவர்கள் ஆவாங்க. இவங்கதான் காரணம். ஆமா, பீகார்ல இருக்கிற மாணவனை விட பின்தங்கியவனா இருக்காங்கிற ஒரு அவப்பெயரை இவங்க ஏற்படுத்திட்டாங்க. இப்ப இந்த நீட் பிரச்சனையை எடுக்கிறதே மெயினா எதுக்குன்னு சொல்லி சொன்னா, கல்வி முதலாளிகளினுடைய பாதுகாப்புக்காக. தமிழ்நாட்டு கல்வி முதலாளிகள் இருக்காங்கல்ல, மெடிக்கல் காலேஜ்ல இவங்கதான் நடத்துறாங்க. ஆமா, அதுல பூராமே ஆள் சேரணும். அதுல சேர்றதுக்காக என்ன பண்ணாங்க, 35 மார்க் வாங்கினா கூட சேப்பம்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த மார்க் வாங்கினவன் படிச்ச டாக்டரா வந்தான்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம அவன்கிட்ட உயிரை நம்ம பணைய வைக்கிறோம்னா அர்த்தம். உயிரை பணைய வைக்கிறோம்னா அர்த்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு இதுக்குதான் அவங்க பண்ணாங்க. அதாவது கல்வி முதலாளிகளினுடைய நன்மைக்காகவே கொண்டு வந்தது. இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கலாம், கல்வி பாடத்திட்டத்தினுடைய தரத்தை அதிகரிச்சிருந்தாங்க, இதை ஈஸியா இது பண்ணிருக்கலாம். இப்ப இந்த நீட் பற்றிய இந்த சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கும் போதே, முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இல்ல. நீட்லயும் கொஞ்சம் மார்க்க குறைச்சிட்டான். ஏன்னா இவன மாதிரியே அவனும் என்னன்னாக்க, தனியார் கல்வி முதலாளிகள் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மார்க்க குறைச்சிட்டான். குறைச்ச உடனே இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேருக்கு கிடைக்குது, சீட்டு கிடைக்குது. அதனால இன்னைக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா மத்தியில காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்களா, நீட்டுக்கு இவங்கதான் நீட். அதாவது சில விஷயங்கள் வெளிநாடுகள்ல 50 பேருக்கு ஒரு டாக்டர், நம்ம இதுல 5000 பேருக்கு கூட ஒரு டாக்டர் இல்லை. வெளிநாடுகள்ல ஒவ்வொரு ஆளினுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி கவர்மெண்ட் இருக்கு. இவனுக்கு இந்த வயசுல இந்த நோய் இருந்துச்சு, இந்த வயசுல இந்த நோய் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே டேட்டா. இங்க ஒண்ணும் கிடையாது.
அப்படி இல்லாத சமயத்துல மக்களினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தது மாதிரி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாம்ல. கண்டிப்பா. அப்படி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாக்க எதுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மேல ஒரு மோகம் வருது எல்லாருக்கும்? அது நல்லா கிடைக்கும், படிக்கிறவன் எல்லாத்துக்கும் கிடைக்கும். கோடிக்கணக்கில் லட்சத்துல இருக்கு. ஆமா, அது மாதிரி வந்து ஈஸியா வந்திருக்கலாம்ல. இவன் மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணாம இப்படி இருந்த உடனே இருக்கிறது வந்து கம்மியான சீட்டு, பட் எல்லாருமே அதுல சேர விரும்புறாங்கனாக்க எப்படி அவங்கள தேர்ந்தெடுப்பீங்க? போட்டித் தேர்வுன்னு ஒண்ணு இல்லாம எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அப்ப போட்டித் தேர்வுங்கிறது வந்து கட்டாயம் சில விஷயங்களுக்கு. அப்படி இல்லாட்டி என்னங்க, நம்மளுடைய கல்வி முறையிலேயே பாத்தீங்கன்னா 10வது நம்ம போட்டித் தேர்வு தானுங்க. 12வது எழுதுறோம். ஆமா, அதுக்காக நம்ம அந்த தேர்வுகள் நீக்கி விட்டுறோமா நீங்க? அது மாதிரி வந்து பண்றான். இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இவன் பண்ணிருக்க மோசம் வந்து என்னன்னா 50% மார்க் கூட தேவையில்லை, 35 இருந்தாலே போதும்னு ஆக்கி தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணவன்ட்டே வந்து கோடிக்கணக்கில் டொனேஷனை வாங்கிட்டு அவன் வந்து சேர்த்துக்கிறான். மருத்துவ கல்வியினுடைய தரமும் வந்து குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு இதுக்கு வழிவகுத்துட்டு நீட்டு தான் காரணம்னாக்க சிலபஸை குறைச்சு பொது கல்வியினுடைய தரத்தை குறைச்சு அரசு பள்ளியில படிச்சவே நீட் எழுத முடியாத நிலையை உருவாக்குனது நீங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தேவையான எண்ணிக்கையில இப்ப ஜெயலலிதா இவங்க பீரியட்ல எல்லாம் மாவட்டம் தவறாம ஆண்டுதோறும் வந்து ஏதாவது மருத்துவ கல்லூரி ஓபன் ஆகிட்டே இந்த பட்ஜெட்ல. அதாவது கலைக்கல்லூரினாச்சும் ஏதாவது ஓபன் ஆயிருக்கா? கல்விக்கான ஒதுக்கீடே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் படிக்கிறத பத்தி வந்து கேட்டாங்க, இல்லம் தேடி கல்வியில 1500 ரூபாய் கொடுத்து ஆலமரத்தில் நடத்த சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. மோசடி வந்து பண்றாங்க. அதனால இந்த நீட் தேர்வு பிரச்சனை இருக்கே, நீட் தேர்வை வந்து இவங்க இழுத்து பிடிச்சி பேசுறதுக்கு காரணமே கல்வி முதலாளிகளினுடைய நன்மைக்காகத்தான். நீட் தேர்வை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு அதாவது பொது அறிவை பயன்படுத்தி யோசிக்கிறவங்க குறைந்த சீட்டுகளுக்கு நிறைய பேர் போட்டியிடும் போது போட்டித் தேர்வு வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. அந்த தேர்வை எந்த லாங்குவேஜ்ல வைக்கணும், மக்களுக்கு எப்படி வந்து எளிதில் புரியுறது மாதிரி வந்து வைக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணணும். பெஸ்ட் இது வந்து வச்சிருந்தது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல தான். அதாவது +2 உடைய மார்க்கை இங்க எடுத்துக்கிட்டு அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கை எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதன் அடிப்படையில வந்து இது ப்ரொஃபஷனல் காலேஜ்ல அட்மிஷன் போடுறதுங்கிறது வந்து கொண்டு வந்தார்ல, எல்லாரும் பாராட்டினாங்க. நான் பல மாநிலங்களுக்கு போவேன், யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. படிக்காத ஒரு முதலமைச்சர், படிக்காத ஒரு முதலமைச்சர் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உண்மையிலே வந்து ஒரு அருமையான சிஸ்டங்க. ஏன்னா மற்ற இடங்கள்ல பூரா என்னன்னாக்க போட்டித் தேர்வு மாத்திரம் தான், நம்ம +2ல வாங்குற மார்க்கை எடுத்துக்கிற மாட்டோம். சரி, போட்டித் தேர்வுல இருக்கிற மார்க்கை வச்சுதான் இது பண்ணலாம். அதனாலதான் வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க ஐஐடி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பிரைவேட் ஸ்டடின்னு நிறைய பேருக்கு போட்டிருக்கான். ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, போட்டித் தேர்வை மாத்திரம் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். அவன் ஐஐடிக்கு போகணும்னு சொல்லி சொன்னாக்க அந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் இதுல பாஸ் பண்ணா மாத்திரம் பாஸ் பண்ணா போதும். அது மாதிரி வந்து வச்சிருக்கான். இங்க வந்து என்னன்னாக்க பொதுக்கல்வியிலேயே அவனுக்கு நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி வந்து அப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன கேள்வி கேட்கறாங்க, பாடத்திட்டத்துல இருக்கிறதா கேட்கறாங்க, சிலபஸ்ல இருக்கிறத கேட்கறாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் ஆழமா வந்து படிச்சீங்கன்னாக்க இப்ப வந்து நம்ம என்ன மொட்டை மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போவோம். அடுத்து நம்ம அது எழுத போகும்போது வந்து இத உண்மையிலே இத பயன்படுத்தி பண்ணோம்னு சொல்லி சொன்னாக்க என்ன வரும் அப்படின்னு யோசிச்சோம்னாக்க நம்ம அதுக்கு பதில் எழுதிடலாம். அதைத்தான் கொண்டு வந்திருந்தாரு. அப்ப அதை பூரா வந்து கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இப்பதான் கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 7.5% கொண்டு வந்தது ஒரு, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமா இருக்கு. அதுதான் அது இருக்கு. பட் மத்தபடி நீட்டை பொறுத்தளவு புரிஞ்சுக்கிட்டாருங்க, இது நீட் தவிர்க்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% அதைத்தான் செய்ய முடியும். இந்த தருணத்துல என்ன செய்ய முடியுமோ என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணாருங்க. ஆனா இவங்க வந்து அந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு ஆனா இப்ப வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பண்ணி அது ஒரு போலிய வாக்குறுதி கொடுத்து
அதை வந்து வாக்குறுதி கொடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா போலியான வாக்குறுதிகள் கொடுத்துங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரத்தை எல்லாம் பாதிக்காதுங்களா? கட்டாயமா பாதிக்கும். பத்திரிகை சுதந்திரம்னாக்க வந்து அவங்கதான் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களே காசை வாங்கிட்டு நான் சுதந்திரமா எழுதவே மாட்டேன்னு இருக்காங்களே. அப்படி இன்னொரு வகையில பாத்தாங்கன்னா அதுல என்னன்னாக்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட முதலாளிகளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அரசியல் கட்சியில இருக்காங்க. ஆமா பத்திரிகை தர்மத்துக்கு எதிராக தான் இருக்கு. ஆமா இப்ப அவங்களுடைய அரசியல் சார்புலதான் வந்து செய்திகளை கொடுப்பாங்க மக்களுக்கு. ஆமா பத்திரிகைகளினுடைய தோற்றம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹிந்து பத்திரிகைலாம் 5 ரூபாயா வசூல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு. நம்ம வெள்ளைக்காரனை எதிர்த்து இருந்த காலம் அப்ப அந்த அந்த ஒரு அர்ஜு இருந்துச்சு. நம்ம பீப்புளுக்கு வந்து கருத்துக்களை கொண்டு போகணும். ஏன் கொண்டு போகணும்? அந்த கருத்துக்களை கொண்டு போறதன் மூலமா வந்து நம்ம அடிமைத்தனத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர்த்தி அதுக்கு எதிராக வந்து நம்ம கிளர்ந்து எழணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறது இருந்துச்சு. அதனால வந்து அவங்க பணம் சம்பாதிக்க விரும்பல. 5 ரூபாயா வசூல் பண்ணி அந்த இதை வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நோக்கம். ஆமா இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா அரசு விளம்பரங்கள், தனியார் விளம்பரங்கள், அந்த விளம்பரங்களுக்காகவே மீடியாக்கள் விளம்பிட்டு இருக்கு. அரசு விளம்பரங்களை காட்டியே அரசாங்கம் வந்து இவங்களை முடமாக்குது. 2வது வந்து இப்ப எல்லாம் காசே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து டிஎம்கேயை பொறுத்தளவுல வந்து ஜேர்னலிஸ்டுகளுக்கு அந்த சலுகை இந்த சலுகைன்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சு அது மாதிரி அவங்கள ஊமையாக்கிட்டாங்க. முன்கள பணியாளர்கள் சொல்லி ஒரு அடைமொழி கொடுத்து இது பண்றாங்க. பொய்யை உண்மை மாதிரி எழுதுறதுதான் இன்னைக்கு பத்திரிகை தர்மம்னே ஆயிடுச்சு. உண்மையை அப்படியே கொண்டு வர்றதுங்கிறது வந்து கிடையாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து புலனாய்வு பண்ணி புலனாய்வு கட்டுரைனே எழுதுவாங்க. ஆமா வந்து ஒரு உயிரை பணைய வச்சுங்க. ஆமா சோர்ஸ் எல்லாம் நிறைய குடிச்சு உருவாக்கி ஆமா கொண்டு வருவாங்க. ஆமா ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒரு பத்திரிகை பொஃபோர்ஸ் இதுக்கு வந்து பண்ணாங்கல்ல. ஆமாங்க பொஃபோர்ஸுக்கு பண்ணாங்க, நகர்வாலா கேஸ்ல வந்து பண்ணாங்க. இது மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒரு சமயத்துல வந்து அது ஒரு டாப் ரேங்க்ல வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. ஆனா அது பண்ண முடியாது. பண்ணுனா அந்த ஜேர்னலிஸ்டுகளை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. கேரளா ஜேர்னலிஸ்ட் வந்து யூபி ஜெயில எவ்வளவு நாள் கிடந்தாங்க. அப்ப ஜேர்னலிஸ்டுகளை கொலை செய்யறதுங்க. ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் போடுற அந்த ஆக்டிவிஸ்டுகளை மர்டர் பண்றது. அது மாதிரி வந்து பகுத்தறிவாதம் பேசினவங்க எத்தனை பேர்? கௌரி லங்கேஷ், டபால்கர் எத்தனை பேர் வந்து இறந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க நியூஸ்ல, திருப்பூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் வந்து செக் பண்றதுக்கு குறுக்காட்டுறாங்க. அவங்கள வந்து ஒருமையில திட்டி வாழ்நாள் முழுக்க உன்னை கோர்ட்டு கலைய வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாருங்க. வீடியோல செய்தியில் வந்திருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? சட்டத்தை தாண்டினவங்க இவங்கிற ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்க. சட்டத்தை தாண்டினவங்க நாங்க. அதான் அதாவது ஜனநாயகம்ங்கிறது பேருக்கு இருந்தாலும் அவங்க மன்னர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன் இந்த அதிகாரிகள் ஏன் பயப்படுறாங்க? அவங்கள கட்டுங்க. அதிகாரிகள் ஏன் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, அதாவது ஒரு ரூலோட அடிப்படையில அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ங்கிற ஒரு உத்தரவாதம் இருந்தாக்க அவங்க பயப்பட மாட்டாங்க. அந்த உத்தரவாதம் இல்லையே. ஊழல் பண்றவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நிறைய பேரை. அசோக் சவான் உள்பட ஏராளமான பேர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அஜித் பவார் மேலையும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. எந்த நிமிஷம் அவங்க வந்து பிஜேபியில சேர்ந்தாங்களோ அந்த நிமிஷம் அவங்கள வந்து நேர்மையானவங்கன்னு ஆக்கிடுறாங்க. அதுதான் வாஷிங் மெஷின் அவங்கள பிஜேபியை சொல்றாங்க. பிஜேபி வாஷிங் மெஷின். அப்ப இந்த மாதிரி வந்து ரூல் ஆஃப் லாங்கிறதே இங்க இல்ல. அதனால வந்து அதிகாரிகள் பயப்படாம என்ன செய்யலாம்? அதனால அதிகாரிகள் வந்து என்ன எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாக்க, அவன் இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி அவன் சம்பாரிச்சுக்கிட்டு கார்பரேட்டுகள் கூட வந்து இருந்துகிட்டு நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாருனாச்சும் வந்து ஏமாத்திட்டு நம்மளும் சம்பாதிப்பான். அதனாலதான் வந்து இங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்தவே காசு வாங்கி இங்க வந்து மாட்டினது தமிழ்நாட்டுல. திண்டுக்கல்ல இது மாதிரி வந்து அங்கித்துவாரி. ஆமா. இப்போ அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வந்தோம்னா அறநிலையத்துறைங்கிற ஒரு துறையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த அறநிலையத்துறைங்கிறது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பேசு பொருளா இருக்குங்க? அதுவும் போக அறநிலையத்துறையில இந்து சமய கோயில்கள் மட்டும்தான் இருக்கு, மாற்று சமய கோயில்கள் இல்ல. இது ஏன்? இதுக்கு பின்னால என்ன அரசியல்? அதாவது இது இது என்ன பின்னணியில வந்ததுன்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாட்டுல இருந்த ஏராளமான நிலங்கள் வந்து கோயில்கள் பேர்ல தான் இருந்துச்சு. அந்த கோயில் நிலங்கள் கணக்கில் இருந்தது. ஒவ்வொரு கோயிலுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும்.
அப்ப அந்த கோயில் நிலங்களை வந்து உழவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உழவடை பண்ணவங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, மோஸ்ட்லி அது வயல்ல இறங்கி வேலை செஞ்சவங்க ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், தஞ்சாவூர் இந்த பகுதியில எல்லாமே. எல்லா பகுதி. ஆனா உழவடைதாரர்னு ரெக்கார்டுல இருக்கிறவங்க வேற, அந்த நிலத்துக்குள்ளே இறங்க மாட்டாங்க. இப்ப பகுத்தறிவுவாதம் பேசுனது பூராமே என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த கோயில் நிலங்கள் இருக்குல்ல, இந்த கோயில் நிலங்கள்ல இருந்து வர்ற வருமானத்தை முறைப்படி வந்து கொடுக்காம அதுல பாதிக்கு மேல ஆட்டையை போடுறதுக்காகத்தான் வந்து இவங்க பகுத்தறிவாதம் எல்லாம் பேசுனது. அதனாலதான் கருணாநிதியினுடைய ஒரு கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. தில்லை நடராஜரையும் திருவாரூர் தியாகேசரையும் பீரங்கி கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே இந்நாட்டின் பொன்னாள். இது கருணாநிதி எழுதின கவிதை. ஆனா அவரே தான் திருவாரூர் தேரை ஓட்டினார். அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப வருஷமா ஓடாம கிடந்த தேரை அதை வந்து அவர் ஓட்டினார். அதாவது இவங்க இப்ப எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பிஜேபி எதிர்ப்பு டிஎம்கேன்னு சொல்லிட்டு வந்து எதை வச்சு எதுக்குறாங்க, இவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வச்சிருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் கைவிடப்பட்டு எவ்வளவோ நாளாகி போச்சு, எவ்வளவோ நாளாகி போச்சு. அதாவது எல்லாருமே வந்து ஓப்பனாவே எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு போக்குதான் வந்து இப்ப வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கோயில் நிலங்களை வந்து இந்த மாதிரி இவங்க இது பண்ண உடனே ஒண்ணுமே அதுல இருந்து வசூலிக்க முடியல, ஒரு முறையும் வந்து பண்ண முடியல. ஹிந்து அறநிலையத்துறை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற என்ன செய்வீங்க? எதுவுமே பண்ண. மதவாதிகளை அங்க வந்து போடுவீங்க, அங்க இருக்கக்கூடிய பட்டர் அவங்கவுங்களை வந்து போடுவீங்க. அவங்கள வந்து மிரட்டி முறைகேடுகள் பண்றதுக்கு வந்து என்ன இருக்கு, என்ன கஷ்டம் அதுல? அதனால அறநிலையத்துறைனாக்க அறநிலையத்துறைக்குன்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து வந்துடும். அப்ப கோயில்கள் வந்து இப்படி கட்டுப்பாட்டுல இருக்கிறது தானே வந்து நியாயம், அப்படி இருக்கிறது தானே வந்து நியாயம். பட் அதை எப்படி எஃபெக்டிவா செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜனநாயக அமைப்புல இருக்கிறவர் வந்து ரூல் ஆஃப் லாங்கிற அந்த பர்வியூக்குள்ள கொண்டு வந்துட்ட கோயில்களை இன்னமும் நல்லா செயல்படுத்துறதுக்கு எப்படி அந்த சட்டங்கள் நியதிகள் இதை வந்து செழுமைப்படுத்தலாம்னு ஒருத்தர் சொன்னாருனாக்க அவர் ஜனநாயகவாதி, அவர் படிச்சவர்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே இருக்கிறதையே உடைச்சு விடுவேன்னு சொல்லி சொல்றதுங்கிறது வந்து ஐபிஎஸ் ஆபீசர். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த சொல்லுவாங்கல்ல, குயவருக்கு பல நாள் வேலை, தடியனுக்கு ஒரு நாள் வேலை, அந்த மாதிரி ஒரு வேலையைத்தான் இவர் வந்து சொல்றாரு. இதன் மூலமா என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த அதாவது ஒரு பக்தி வெறியில இருக்கிறாங்கல்ல ஒரு சில குரூப்புகள், அவங்களுடைய ஓட்டுகளை வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இவர் நினைக்கிறார். இவர் அதாவது டிஎம்கே பேசுற பகுத்தறிவாதம் ஒரு எண்டு, இவர் பேசுற ஆன்மீகவாதம் ஒரு எண்டு, ரெண்டுமே நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது. ஆட்சிக்கு வர்றதுக்கு மாத்திரம் வந்து பயன்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி தலைகீழா மாறிக்கிடுவாங்க. இல்ல இவர் சொல்ற மாதிரி அது சாத்தியமானு? சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, அதை பண்ண முடியாது. அதை யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? இப்ப இந்த வக்ஃப் போர்டுன்னு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி வந்து ஃபார்ம் பண்றதா? சிறுபான்மையினருக்கு வந்து அப்படி ஒரு செயல்பாடு நடைமுறைக்கு வந்தாலுங்க, அப்புறம் இந்த சமூக நீதிங்கிறது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் திரும்பவும் கோயிலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்ல? அவங்க வரலாம், ஏன்னா மதவாதிகளையே அங்க வந்து போட்டாங்க. அதாவது காந்தியே வந்து ஒரு ஹிந்து இல்லைன்னு ஒரு சமயம் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஹரிஜனங்களை வந்து அவரு கோயில்களை கூட்டிட்டு போறாருன்னு சொல்லிட்டு, ஹரிஜனங்களை கூட்டிட்டு போறாருன்னு ஒரு பீரியட்ல காந்தியையே ஹிந்து இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர் சத்திய சோதனையில இந்துன்னு சொல்லி அவரு ஹிந்து, அவரு அதாவது மதத்தை அரசியலோடு வந்து இணைச்ச ஒரு பெரிய இதை செஞ்சவர் வந்து அவர் தான். அதுவே ஜனநாயகத்துக்கு வந்து பொருத்தம் இல்லாத ஒண்ணு, அதை செஞ்சவர் வந்து அவர் தான். அவரையே இப்படிதான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதனால வந்து என்னன்னாக்க, இதை அதாவது சிறுபான்மையினர் அப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாக்க, சிறுபான்மையினர் சர்ச்சுக்கும் இதுக்கும் வந்து ஏராளமான நிலங்கள் அதெல்லாம் இருக்கா? இல்லை. அது அவங்க இப்ப சர்ச் நடத்துறாங்கன்னா ஒரு சில பக்கம் இருக்கு, தசம பாகம்னு சொல்லிட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்ப கிறிஸ்டியன் இருக்காங்கனாக்க 10ல் 1 பங்கு அவங்க சம்பாத்தியத்துல சர்ச்சுக்கு கொடுக்கணும். ஆமாங்க, அது வந்து இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னாக்க, வெள்ளக்காரப்பட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. வெள்ளக்காரன் இருந்தப்ப கொடைக்கானல் இருக்குல்ல, கொடைக்கானல்ல காப்பி தோட்டம் போட்டாங்க.
அந்த காப்பி தோட்டம் போட்டு அதை கொண்டு வந்தது வந்து வெள்ளைக்காரங்க தான். அவங்க நாட்டை விட்டு போகும்போது சர்ச்சிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா அந்த எங்க தோட்டத்தை. ஊர்லயும் இருக்குங்க. சர்ச்சுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல வர்ற வருமானத்தை வச்சு சர்ச்சுக்கு செலவு பண்ணிக்கிறதுங்க. ஆமா, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பயன்படுத்திக்கிற மாதிரி. இப்ப இங்க என்ன ஆச்சுனாக்கா கொடைக்கானல் தாண்டிக்குடி இதுல இருக்கிற அந்த காப்பி தோட்டம் இதுல எல்லாமே, அதாவது இவங்க சர்ச் மேனேஜ் பண்ண முடியாம இந்த பட்டி வீரன்பட்டி இது மாதிரி இருக்கிற ஆளுகளை வந்து அவங்ககிட்ட மேனேஜ் பண்றது கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்த கான்ட்ராக்ட் என்னன்னாக்க, காப்பி பழம் அந்த செடியில இருந்து உதிருதுல, அதை எடுத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு இது கான்ட்ராக்ட். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, இவங்கதான் காப்பி தோட்ட அதிபதிகள். இவங்க ஏதாவது ஒரு பணத்தை சர்ச்சுக்கு கொடுக்கணும். அப்ப எல்லா மதங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இவங்க என்ன அறநிலையத்துறை வந்து இல்ல அப்படின்னா இதுலயே ஆமா கோயில் நிலங்கள் நடாது. ஆமா, அதாவது அரசியல்வாதிகளோட கட்டுப்பாடு. அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து அகஸ்டின், அவர் பேரு அகஸ்டின்ங்கிறது கிறிஸ்டியன் நேம், ஆனா அவர் ஹிந்து. அவர் வந்து அவங்களுடைய வட்டாரத்துல அகஸ்டியன், கிறிஸ்டியன் வட்டாரத்துல அகஸ்டின். ஏன்னா அந்த காப்பி தோட்டத்தை மேனேஜ் பண்றாங்க. அப்ப எல்லா இடங்கள்லயுமே நேரடியா விவசாயத்துல ஒரு நிறுவனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க கோளாறுகள் நடக்கும். அந்த கோளாறுகளை களையிறதுக்கு என்ன பண்றதுன்னு வந்து பாரு. அதுக்காக வந்து குறைகள் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு துறையவே துறையவே. ரெண்டாவது வந்து மெஜாரிட்டி மதம், இது மைனாரிட்டியோட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இது மெஜாரிட்டி மதம். மெஜாரிட்டி மதம்னு சொல்லி சொன்னாக்க, இதுல மதவாதிகளுக்கு அவங்க கையில நீ கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, பழையபடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இருக்கிற ஜனநாயகமும் இல்லாம போய் மன்னராட்சி காலகட்டத்துக்கு நம்ம போனது மாதிரி ஆகும். கண்டிப்பா அது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து வரும். திரும்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு எப்பயுமே பிஜேபிக்கு வந்து தே ஆர் எகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. மதவாதிகள், மதம்ங்கிறது வந்து தலை தோங்கியது மன்னராட்சி காலத்துல. அந்த மதங்களை பிடிச்சு தொங்குறவங்க வந்து அவங்களுடைய அடிமனசுல மன்னராட்சி திரும்பி வரணும்னு விரும்பக்கூடியவங்களா தவிர வேற யாராவும் இருக்க மாட்டாங்க. அதுதான் அது அந்த பின்னணியில தான் இத அறநிலையத்துறையை ஒழிப்பே இது எல்லாமே வந்து வருது. சர்வதேச அளவுல போடப்படக்கூடிய ஒப்பந்தங்களை இந்த மாதிரி சில்லறத்தனமா வந்து கேள்விகள் கேட்டு அதை வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆளாக்குனாக்க ஒப்பந்தங்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள் மேலே நம்பிக்கை இல்லாம போயிடும். ஏடிஎம்கேக்கு ப்ரெஷர் வராம இருந்திருக்கும். நான் கேள்விப்பட்ட வகையில வந்து 3 சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குறேன்னு கேட்டிருக்காங்க. அலையன்ஸுக்கு வாங்க 3 சென்ட்ரல் மினிஸ்டர் தர்றோம். பன்னீர்செல்வம் பார்த்த வேலை இது. அவங்க கூட போனதுல அலையன்ஸ் போட வச்சது. அதுக்காக ஒரு ஆட்சியையே இழந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து தொண்டர்கள் வந்து வெடிச்சு அவங்களுடைய உணர்வை வந்து தெரிவிச்சுட்டாங்க. அப்ப தொண்டர்களுடைய உணர்வுக்கு விரோதமா வந்து அவர் போவாரா? ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க ஏடிஎம்கே ஆட்சி மாதிரி இது மாதிரி வந்து ஊர் அடிச்சு உலையில போடுற ஆட்சியா இருக்கு.